வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய முதலீடு ₹1 என்றால் அந்த ₹1 எப்போது ₹2 மாறும்? இதற்கு நாம் என்ன மந்திரங்கள் செய்ய வேண்டும்? மந்திரங்கள் என்றால் ஏதோ தாந்திரிக மந்திரம், பிளாக் மேஜிக் இல்லை. அந்த மந்திரம் என்ன? அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? நாம் இயல்பாகவே பேசுவோம். அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? நாம் முதலீடு செய்திருக்கும் ₹1 ₹2 வளர வேண்டும் என்றால் அது உறங்கக்கூடாது. அது எப்படி? பணம் உறங்குமா என்றால், நீங்கள் உழைக்கவில்லை என்றால் அந்த பணம் உறங்கும். நீங்கள் உழைக்கவில்லை என்றால் உடம்பு ஓய்வெடுக்கலாம். ஆனால் பணம் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பணம் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் முதலீடு செய்த பணம் பல வகைகளில் பயன்பாட்டுக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் அது 10 காசாக, அந்த ₹1 என்பது ஒன்று 10 மாறி, ஒன்று 20 மாறி, ஒன்று 30 மாறி, ஒன்று 40 மாறி, அது ₹2 போய் சென்றடையும். இதை எப்படி நாம் கண்டறிவது? இதை எல்லாரும் கண்டறிந்து விட்டால் உலகத்தில் அத்தனை பேரும் பணக்காரர் ஆகிவிடுவார்கள். எல்லோரும் ஏன் ஏழைகளாக இருக்கிறார்கள்? எல்லோரும் ஏழைகள் என்று நான் கூறவில்லை. ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்கள். பணக்காரர்கள் என்பது மிக மிக குறைவான சதவீதம் தான். அதிலும் நீங்கள் இன்னொரு வித்தியாசத்தை கவனித்து பாருங்கள். ஒரே தேசம், ஒரே மாதிரியான வரி, வருமான வரி மற்றும் வாய்ப்புகள், மிக குறிப்பாக வாய்ப்புகள் எல்லோருக்கும் ஒன்றாக இருக்கிறதா? இதுதான் கேள்விக்குறி. மற்றவர்கள் முதலீடு செய்யும் ₹1 என்பது பல 100 கோடிகளாக மாறுகிறது. யார்? இன்றைக்கு இருக்க தொழிலதிபர்கள். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் வரிசையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அன்றாடம் 3 வேளை உணவுக்கும் சிரமப்படுகிற அல்லது 3 வேளை உணவு கூட போராடுகிற குடும்பங்களும் இங்கு தான் இருக்கின்றன. இதில் என்ன விஷயத்துக்கே வருகிறேன். இப்போ நீங்கள் முதலீடு செய்த ₹1 பல வேலைகளை செய்து ₹2 மாறும் அந்த மாயம், அந்த மேஜிக் எங்கு நிகழும்? நீங்கள் முதலீடு செய்யும் துறையை பொறுத்து, நீங்கள் உங்கள் முதலீடு செய்யும் மார்க்கெட்டிங் அறிவை பொறுத்து. ஒரு விதை எப்படி புதைக்கப்பட்டவுடன் அது வளர்வதற்கான அத்தனையும் ஈர்த்து கொள்கிறதோ, அதே போல் உங்கள் பணம் அத்தனையும் ஈர்த்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது உங்களுக்கு மிக சரியாக புரியும். ஒரு விதையை நீங்கள் மண்ணுக்குள் ஊண்டுகிறீர்கள். புதைந்து விட்டோம் என்பதற்காக அது மண்ணுக்குள்ளேயே ஒன்றும் செய்யாமல் இருப்பதில்லை. தன்னுடைய ஈர்ப்புத்தன்மையினால் அந்த மண்ணில் உள்ள சத்தை உறிஞ்சுகிறது. அதிலிருந்து அந்த விதையிலிருந்து மரம் உருவாக ஆரம்பிக்கிறது. செடியோ கொடியோ மரமோ உருவாக ஆரம்பிக்கிறது. விதை எப்படி தன்னை ஈர்த்துக்கொள்கிறோ அதுபோல் உங்கள் பணம் ஈர்க்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பணம் ஈர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ஈர்க்கக்கூடிய விதிகளை கடைபிடிக்க வேண்டும். மார்க்கெட்டிங், சேல்ஸ், வேற என்ன? இதுக்கு பெரிய ஹோமம் வளர்த்து கொள்ளுங்கள் அல்லது யாகம் செய்யுங்கள் என்று நான் அந்த பாதையில் சொல்ல மாட்டேன். உங்கள் திட்டம், உங்களுடைய வியாபாரம் யாரோ ஒருத்தருக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் போட்ட பணத்துக்கு அந்த அடிஷ்னல் வேல்யூ வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி சாத்தியம்? தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள். அப்போ தான் கிடைக்கும். என்னுடைய சேனலில் இன்னும் அந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள். தேங்க்யூ.